அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாயிருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது. துன்பமெல்லாம் காணாம போக போகுது. இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்த்தா போதுங்க. ஏன்னா பல பதிவுகள் இருந்தாலும் இது மீனம் ராசிக்காரர்களுக்கான எதிர்கால தகவலை கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்குதுங்க. கண்களில் படும் விஷயங்களுக்கும் காதில் கேட்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கு. செய்யும் செயல்களில் எதிர்காலம் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான பாதையை தெரிந்து கொள்ளுங்க. மீனம் ராசிக்காரங்க கலைத்திறன் கொண்டவங்க மற்றும் இவங்களுக்கு தனித்திறமை இருக்கும். இவங்க தங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. இந்த ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால மன அழுத்தத்தில் இருக்காங்க. வேலை இழந்தவங்க, வேலையில திருப்தி இல்லாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க என பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் முதல்ல உங்களை கவனிக்க வேண்டும். உங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு.
உங்களிடம் இருக்கும் மைனஸான விஷயங்களை சரி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து அதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ராசிக்காரங்க ஒரு நபர்களிடம் உடனே நட்பு கொள்ளவும், இவங்க சரியில்லாத நபர்கள் என்றால் விலகவும் முடியும். மீனம் ராசிக்காரர்களிடம் அலட்சியம் இருக்கக்கூடாது. குறிப்பாக சாப்பிடும் விஷயத்தில், தூக்கத்தில், ஓய்வெடுக்கும் முறை, உடல் பராமரிப்பு மற்றும் உணவு எடுத்துக்கொள்ளும் முறையில் அலட்சியம் இருக்கக்கூடாது. 30 முதல் 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்க யாரையும் உடனே நம்பக்கூடாது. வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல தேடல் அதிகமாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கான பலம் மனசுதான். தேவையற்ற பயத்தை மனதில் இருந்து அகற்ற வேண்டும். யார் யாருடன் பழகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை முறை போலவே உங்களுடைய வாழ்க்கை முறையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லதை பேசி முன்னேற்றத்திற்காக பாடுபடும் மனிதர்களோடு சேர்ந்தால் நீங்களும் உங்க எதிர்காலத்துக்கான பாடுபட ஆரம்பிப்பீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். நீங்க பழகக்கூடிய நபர்களை பொறுத்து சில நல்லது கெட்டது உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு மனிதன் நிற்கிறான். அந்த மனிதனுக்கு இடது பக்கம் அவனுடைய சுயஜாதகம் இருக்கு, வலது பக்கம் பிரபஞ்சம் இருக்கு, நடுவில் தான் மனிதன் நிற்கிறான். அந்த மனிதனுடைய சுயஜாதகம் என்னமோ அது வேலையை செய்து அதற்கான பலன்களை அந்த மனிதன் அனுபவிக்கிறான். அந்த பலன்களை அனுபவிக்கும் போது இந்த மனிதன் எண்ணக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகளை பொறுத்து இந்த பிரபஞ்சம் அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சில நல்லதையும் கெட்டதையும் கொடுக்குது. மீனம் ராசிக்காரங்க தானம் பண்ணணும்னு நினைப்பாங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அலட்சியம், தவறான நபர்களுடைய சகவாசம் மற்றும் நல்லது சொல்ல போய் கெட்ட பெயர் வாங்குவது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பயம் உங்கள் மனசில் உங்கள் முதல் எதிரி. நீங்களாக ஒவ்வொரு கற்பனையும் கொண்டு வராதீங்க. உங்கள் எதிர்காலத்துக்கான கற்பனையை மட்டும் கொண்டு வாங்க. ஜாதக அமைப்பையும் தாண்டி ஒரு மனிதன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், கேட்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள், பழக வேண்டிய விஷயங்கள் பற்றி அழகாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான விதிமுறைகளை வகுத்து கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கான முன்னேற்ற பாதையை அமைத்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் பாட்டுக்கு அதில் பயணித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். சனி பகவான் தாக்கத்தினால் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தினம்தோறும் காலையில் காகத்துக்கு உணவு வச்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியாதவங்க, துப்புரவு பணியாளர்கள், ஊனமுற்றோர்கள், இந்த மாதிரி யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில உதவிகளை மாதம் ஒரு முறையாவது இல்லைன்னா இருமுறை செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். நல்லது மட்டுமே யோசிங்க, நல்லது மட்டுமே பண்ணுங்க. இந்த மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் அனைத்தையும் பெற தகுதியானவங்க, நல்லதை பெற தகுதியானவங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளையும் தெரிஞ்சுக்கோங்க. எதற்காகவும் யாருக்காகவும் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்வதில் தாமதப்படுத்தாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான், உங்களுடைய மனசாட்சி தான். அங்கே நீங்கள் மனசாட்சிங்கிற ஒரு இடத்துல வச்சு இந்த பதிவை கேட்டீங்க அப்படின்னா பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும்.
நீங்கள் யார் என்பதை முதல்ல உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொரு மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அவ்வளவுதான். உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, எவராலையும் தடுக்க முடியாது. உங்கள் மனதளவில் நீங்கள் யார், எதற்காக வாழ்கிறீர்கள், எந்த சிந்தனையில் வாழ்கிறீர்கள், எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், யாருடன் பழகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, அது சரியா, நீங்க செய்வது சரியா, முறையா, எதற்காக, உங்களுடைய ஒன்றாட செயல்கள்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பி பாருங்க. அப்புறம் தெரியும் உங்ககிட்ட நாம் எவ்வளவு மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு. நைட் 11 மணி வரைக்கும் செல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். 11 மணி வரை மொபைலில் எதுக்கு பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும், என்ன காரணத்துக்காக பார்க்கணும். நம்முடைய மாற்றத்தை மட்டும் நல்லபடியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டாவே போதும், எல்லாருமே மாறிடுவாங்க. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக நீங்களும் மாறப்போறீங்க. உங்க வாழ்க்கையும் அழகாக மாறப்போகுது. இந்த பதிவை நீங்க ஒரு முறையாவது நீங்கள் முழுசாக கேட்டீங்க அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாழ்க்கை. நல்லதை யோசிங்க, நல்லதை பண்ணுங்க. யாராவது உங்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, படுத்துனாங்க அப்படின்னால காலத்திடம் விட்டு விடுங்க. இந்த காலத்தை போன்று சரியான மிகப்பெரிய அளவில் பழிவாங்கக்கூடிய நபர்கள் இங்கே யாருமே கிடையாதுங்க. உங்களை இன்று சிரமப்படுத்தியவர்களை இந்த காலத்திடம் விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான நேரத்தை மட்டும் பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்கள் முன்னேறி திரும்பி நின்று பாருங்க. அப்புறம் பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லதை அடைய தகுதி பெற்றவர்கள் என்பது அப்பத்தாங்க உங்களுக்கு புரிய வரும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பல யோகங்கள் உண்டாக போகுது. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போறீங்க. புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேற போறீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட போகுது. உறவினர், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ போறீங்க. தொழில் வியாபார சிக்கல் நீங்கி நன்கு தொழில் நடைபெற போகுது. கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ள போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது. அலுவலகத்தில் அடுத்தவர்களால திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரதாங்க செய்யும். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க, கவலைப்படக்கூடாது. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் மட்டத்தில்
அருகில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க போறீங்க. சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தற்போது பல நெகட்டிவான விஷயங்களை சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. 7.5 சனியால வேலை இழப்பு, கணவன் மனைவி பிரிவு, உடல் ரீதியான பிரச்சனை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு மனதைரியத்தை அளிக்குங்க. நிச்சயமா இந்த சூழ்நிலையில விதிய மதியால வெல்லும் நேரம் இதுங்க. அதனால இந்த பதிவை முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் வருங்க. மீனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல சில சூட்சமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டுங்க. இந்த நேரத்துல நெஞ்சு பகுதியில வலி, நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க. செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்கிறாருங்க. சனி பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால மனசுல குழப்பமும் பயமும் இருக்குங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல தகவலை அனுப்புங்க. உங்கள் சுயஜாதகத்தின் பலன்களை ஒரு நல்ல ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான் வழிபாடு மற்றும் புரட்டாசி மாதங்கள்ல பெருமாள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் கிட்ட உடனே நெருக்கம் காட்ட வேண்டாங்க. கடந்த கால இழப்பு, மனவேதனை, துரோகங்கள், கடன் பிரச்சனை போன்ற கவலைகளை முழுமையா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. வெளிநபர்களிடம் உங்கள் கடந்த காலத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாதீங்க. கணவன் மனைவி, தாய் தந்தை போன்ற நெருங்கிய உறவுகளிடம் மறைக்க வேண்டாங்க. வெளிநபர்களிடம் கவனமா இருங்க. ஏற்கனவே திறந்த புத்தகமா இருந்து நீங்க எப்படி பயன்படுத்தப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தவறை மீண்டும் நீங்க செய்ய வேண்டாங்க. மீனம் ராசிக்காரங்க அலட்சியத்தை கைவிடுவது முக்கியம். கண்மூடித்தனமாக ஒருவரை நம்புவது அலட்சியந்தாங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக மாறலாம். அதனால அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுங்க. உண்மையான அன்பு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்காக அவர்கள் இருப்பார்கள். பொய்யான நபர்களை மீனம் ராசிக்காரர்களால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேலை செய்யும் இடம், வீட்டில், சொந்த பந்தங்களிடையே நடக்கும் விழாக்களில் மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. ஏற்கனவே பேசிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக மாறி கெட்ட பெயரை உருவாக்கியதை நீங்கள் அறிவீங்க. இனிமேல் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. தெளிவான முன்னேற்றத்துடன் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் வலுவான விதிகளை வகுத்து பின்பற்றணுங்க. கஷ்டத்தை தாண்டித்தான் நல்லதை அடைய முடியுங்க. மீனம் ராசிக்காரங்க தொழிலுக்கான நபர்கள், வேலைக்கான நபர்கள் உங்களுக்கு குரு பகவான் தான் தலைவருங்க. பியூட்டி பார்லர், ஃபேஷன் டிசைனிங், கலைத்துறை போன்ற துறைகளில் நீங்கள் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. மீனம் ராசிக்காரர்களிடம் திறமைகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடைய நான் சொன்ன விதிகளை மீறாமல் பின்பற்றினா நீங்கள் நினைத்ததை அடையலாங்க. மீனம் ராசியில் பிறந்தவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாயிருக்கும். தலைவலி, காய்ச்சல், சளி, கால்வலி, மூட்டுவலி, வயிற்று பிரச்சனை, கிட்னியில் ஸ்டோன், அல்சர், அலர்ஜி போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுங்க. நம் முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாட்டை விரும்புவது மீனம் ராசிக்காரர்களுடைய மைனஸாக இருக்கு. உடலுக்கு எது தகுந்ததோ, சக்தி வாய்ந்ததோ, எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்பத்தாங்க இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஆரோக்கியமாக வாழ முடியும்.
நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், சிவப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், ரோஜா மலர். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.